அக்னி மூலையில கிச்சன் மட்டும் தான் வரணுமா? இல்ல வேற எதுனா வைக்கலாமா? அக்னி மூலையில் அக்னி வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்ட கேள்விக்கு வைக்கலாம். வைக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை தெற்கு பார்த்த வீடு மாதிரி வரும்பொழுது தென்கிழக்கு அக்னி மூலையில் நாம் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, சமையல் செய்யறதுக்கு தான் அதை வந்து காலங்காலமாக பயன்படுத்திட்டு வரும். அந்த இடத்துல அது முடியலைங்கிறப்போ மதில் சுவரை எல்லையில் தென்கிழக்கு எல்லையில் கிழக்கிலும் ஒட்டி தெற்கிலும் ஒட்டி போடக்கூடாது. அது தவறு. அந்த இடம் அங்கனையில் போடக்கூடாதுங்கிறது தான் அக்னி மூலையில் என்ன பண்ணுங்க, சமையல் கட்டு வரைக்கும் டாய்லெட் பாத்ரூம் வர மாதிரி போட்டுருவாங்க. இப்போ பெட்ரூமுக்குள்ளேருந்து கிழக்கு சுவரை கிழக்கு அக்னி மூலையை திறப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக அந்த டைனிங் டேபிள் ஒரு 11 அடிக்குன்னா 11 அடிக்கும் டாய்லெட் பாத்ரூம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன அந்த வீட்டின் வீழ்ச்சின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் தான் பெட்ரூம் ஃபஸ்ட்டு வரணும். அங்கே பெட்ரூமே வரல, அக்னி மூலையில் தான் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னாவே தலைவலி தான். ஒரு மனுஷன் நேராக நிற்கணும்னா சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நெருதி மூலை நல்லா இல்லைனாவே ஃபைனான்ஸ் பிரச்சனை வந்துடும். இந்த வந்து நான் தீபாவளிக்கு வருவேன், நான் இந்த மாதிரி சில பண்டிகைகளுக்கு மட்டும்தான் வருவேன், மித்தபடிக்கு நான் வெளிநாட்டில் வெளியூரில் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வாஸ்து குறைபாடு தான். கண்டிப்பாக ரிம்முல் ஒன்று எப்படி வேகமாக போகும், எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க பழகிக்குவாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, நல்லா வாஸ்துப்படி வீடு கட்டி கொடுத்துன்னு அழகாக கேட்பாங்க. தம்பி, இது வரைக்கும் கூலிக்காரனாக இருந்தப்பா நீயே, உன்னுடைய பெயர் இன்று முதல் முதலாளி ஆக்குவதற்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலம் வாஸ்து அசோகன் சார் இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி சார். சார், எப்பொழுதுமே வந்துட்டு வாஸ்துல எல்லாருக்குமே வந்துட்டு ஃபயர் வேணும். வாஸ்துலேயுமே ஃபயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெருப்பு, அக்னி மூலை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வீட்டில் வந்துட்டு அக்னி மூலையில் கிச்சன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்துவோட அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது. அக்னி மூலையில் கிச்சன் மட்டும் தான் வரணுமா, இல்லை வேறு எதுனா வைக்கலாமா? அதாவதுங்க, இப்போ தெற்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, என்ட்ரன்ஸ் தெற்கு அக்னி மூலையில் கொடுப்போம். அப்போ அக்னி மூலையில் சமையல் கொடுக்க முடியாத சூழல்லாம் வரும். ஓகே. தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கில் தான் ரோடு இருக்குது அப்படிங்கிறப்போ என்ட்ரன்ஸே தெற்கு அக்னி மூலையில் கொடுத்துருவோம். அதுக்கு வேண்டி அவங்களுக்கு நெருதி மூலையில் நம்ம கதை வைக்க முடியாது. சென்டர் பண்ணி வச்சாலும் அந்த அளவுக்கு உச்சம் வராது. அதனால் நீச்சமாக போகிறதுனால உச்சத்திலேயே கதை வைக்கணும்னா தெற்கு அக்னி மூலையில் சமையல் செய்கின்ற இடத்திலேயே தலைவாயில் வைக்க வேண்டிய சூழ்நிலை தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அக்னி மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு அங்கேயே சமையல் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% முடியாது. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நேராக வாயுமொழி வடமேற்கு வாயுமொழியில் சமையல் அமைப்பு கொடுக்கலாம். ஓகே. அப்படி கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து டேலி ஆயிடும். அக்னி மூலையில் இருக்கக்கூடிய விஷயம் வாயுமொழியில் வைக்கப்படுகின்ற பொழுது அக்னியை சிறப்பான பலன் தான் கிடைக்கிது. தவறு ஒன்றும் இல்லை. ஆகவே அக்னி மூலையில் அக்னி வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்ட கேள்விக்கு வைக்கலாம். வைக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை தெற்கு பார்த்த வீடு மாதிரி வரும்பொழுது கிழக்கு பார்த்த வீட்டில் அக்னி மூலை கரெக்டாக அமையும். வடக்கு பார்த்த வீட்லையும் அமைஞ்சிடும். ஏன் மேற்கு பார்த்த வீட்லையும் கூட கிழக்கில் லாஸ்ட்டில் அக்னி மூலையில் வச்சிடலாம். தெற்கு பார்த்த வீட்டில் மட்டும்தான் வைக்க முடியாத சூழ்நிலை. சில பேர் டிசைனுக்கு வேண்டியும் பெட்ரூம் வந்து ரெண்டுமே கிழக்கு அக்னி மூலையை ஒட்டி தெற்குலையும் போட்டுட்டு சில பேர் கிழக்கு பார்த்த வீட்டிலேயே வாய் மூலையில் சமையலும் பண்ணி வைக்கிறோம். ஓகே. அதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. தவறு ஒன்றும் இல்லை. அக்னி மூலையில் அக்னியை தவிர்த்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கேள்வியை வைக்கிறீங்க. மக்களுடைய கேள்வி சார். மக்களுடைய கேள்விங்களா? சரிங்க. மக்கள் கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகும். கண்டிப்பாக. தெற்கு அக்னி மூலையில் அப்படிங்கிறப்போ வந்துங்க தெற்கும் மேற்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்க்குறப்போ தெற்கும் கிழக்குங்கிறது அக்னி மூலை. தென்கிழக்கு அக்னி மூலை. தென்கிழக்கு அக்னி மூலையில் நாம் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, சமையல் செய்யறதுக்கு தான் அதை வந்து காலங்காலமாக பயன்படுத்திட்டு வரும். அந்த இடத்துல அது முடியலைங்கிறப்போ பெட்ரூம் வேணுசான்னு கேட்குறாங்க. தென்மேற்கு மூலையில் போட்டுட்டு அடுத்த பெட்ரூம் இங்கே போட்டு வாயு மூலையில் சமையல் வச்சுட்டு வடக்கு பார்த்த வீட்டில் அப்படியும் பண்ணி வைக்கிறோம். அது சக்ஸஸ் ஆகிருக்கு. நல்லா ஒரு பலன் கொடுக்குது, சிறப்பாக இருக்குது. அது போலவே பெட்ரூம் போடும் பொழுது சில பேர் என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து சமையல் வச்சிடறோம். சமையல் வச்சு பெட்ரூம் இங்கே போட்டு வாய் மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து தெற்கினுடைய மையப்பகுதியில் படி உள்ளே போட்டு இன்னர் படி போட்டு மேலே போனோடனே மேலே வந்து அக்னி மூலையில் பெட்ரூம் போட்டு அதுக்கு மேலே டாய்லெட் பாத்ரூம் அக்னி மூலையில் வைக்கலாமா அப்படின்னு கூட கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் கேள்வி தாங்க. மக்கள் கேள்வி. நாங்கள் பிளான் கொடுக்கும்போது நேயரோட கேள்வி, அதாவது அந்த வாடிக்கையாளருடைய கேள்வி, சார் கீழே சமைக்கிறோம் மேலே டாய்லெட் பாத்ரூம் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து தெளிவாக எல்லாருமே தெரிஞ்சு மூலையில் பாத்ரூம் வரலாமா வரக்கூடாது சார், வரலாம் அப்படின்னு மட்டும் சொன்னோன்னா உங்களுக்கு ஓகே சொல்லிட்டாருங்க. ஓகே சொல்கிறது முக்கியம் இல்லைங்க. அந்த இடத்துல வந்து பெட்ரூம் வருது, அந்த பெட்ரூமுக்கு அக்னி மூலையில் டாய்லெட் பாத்ரூம் போடலாம். பெட்ரூம்குள்ளே இன்னரில் எப்போவுமே வந்துங்க இந்த டாய்லெட் பாத்ரூம்ங்கிற விஷயத்தெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க.
எங்கே போடலாம், பூஜை ரூமுக்கு மேலே வரலாமா வேண்டாமா, இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டே இருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இடத்துல பூஜை ரூம் போட்டாச்சா அந்த பூஜை ரூம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 20 மாடி 50 மாடி வரைக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஒரே மாதிரி தான் அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. மேலே வராத மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ஃப்ளோ கரெக்ட். மேலே வந்து மலம் ஜலம் அப்படிங்கிற விஷயம்லாம் வராமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது இப்போ அக்னி மூலையில் வந்துங்க டாய்லெட் பாத்ரூம் வரலாம், போடலாம், ஓகே, தவறு கிடையாதுங்க. அது பெட்ரூம்குள்ளே அக்னி மூலையில் போடலாம், பெட்ரூம்குள்ளே வாயு மூலையில் போடலாம். ஒரு பெட்ரூம் என்றால் சதுரமாக செவகமாக இருக்குது. 16க்கு 16, 16க்கு 20, 10க்கு 11 ஏதோ ஒரு சைஸ் இருக்குது. அந்த சைஸில் வந்துங்க அக்னி மூலையிலையும் வடமேற்கு வாயு மூலையிலும் டாய்லெட் பாத்ரூம் கொடுக்கலாம். அக்னி மூலைன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற அந்த தென்கிழக்கு மூலையோட அந்த ரூம் இருக்குன்னா அதோட தென்கிழக்குல ரூமுக்குள்ளே தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் டாய்லெட் பாத்ரூம் போடலாங்களா? கண்டிப்பாக போடலாம். ஒன்றும் பாதிப்பு வராதுங்க. அக்னி மூலையில் தான் போடணுங்கம்மா. இப்போ போடவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. தென்மேற்கு அக்னி மூலையிலும் வடமேற்கு வாயு மூலையிலும் கண்டிப்பாக போடலாம். ஒரு ரூம்னா அங்கே மட்டும்தான் டாய்லெட் பாத்ரூம் போடணும். தென்மேற்கு மூலையில் கண்டிப்பாக போடக்கூடாது. ஈசானி மூலையில் நம்ம கதவுகள் வச்சுக்குவோம், வடக்கு பார்த்தோம் கிழக்கு பார்த்தோம் தான். அல்லது நம்ம மேற்கு பார்த்த மாதிரி ரூம் வந்தாலும் மேற்கு வாயு மூலையில் கதவை வச்சுட்டு அக்னி மூலையில் டாய்லெட் பாத்ரூம் போடலாம். இப்போ ஒரு ரூம் அப்படின்னாவே கிழக்கு ஒட்டி போடுறப்பவே அந்த ரூமுக்கு அது அக்னி மூலை தான். ஆமாம், கிழக்கு பகுதியில் ஒட்டி போட்டால் அக்னி மூலை தான். அக்னி மூலையிலும் பெட்ரூம் வருது, அக்னி மூலையில் அக்னி போடலாம், வைக்கலாம்னா வைக்கலாம். எங்கே என்ன பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. மதில் சுவரில் வீட்டுக்கும் மதில் சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் அக்னி மூலையில் செப்டி டேங்க் போடுவதோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யக்கூடாது. அதுக்கு மேலே டாய்லெட் பாத்ரூம் கட்டும் பொழுது அக்னி மூலை மூடப்படுகிறது. மதில் சுவரில் நம்ம இது ஹைட் பண்ணி கிழக்கு மதில் சுவரையும் தெற்கு மதில் சுவரையும் மேலே சுவர் வைத்து அதில் வந்து டாய்லெட் பாத்ரூம் போடுறது தான் தவறு. புரியுதுங்களா? டேங்க் வரக்கூடாது, ஆனால் டாய்லெட் பாத்ரூம் வரலான்னா அக்னி மூலை மூடப்பட்டு வரக்கூடாது. மூடப்பட்டுன்னா மதில் சுவரை எல்லையில் தென்கிழக்கு எல்லையில் கிழக்கிலும் ஒட்டி தெற்கிலும் ஒட்டி போடக்கூடாது. அது தவறு. ஓகே, அந்த இடம் அங்கனையில் போடக்கூடாதுங்கிறது தான் பெருசாக சொல்லியிருப்போம். அதை வந்து திரிச்சு வீட்டுக்குள்ளேயும் அக்னி மூலையில் போட வேண்டாம்னு சொல்லிடுவோம். அது தவறுங்க. வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் வந்து அக்னி மூலையில் வாயு மூலையில் மட்டும் போடலாம். அதை வந்து நீளமாக போட்டு என்ன பண்ணுறாங்க, தென்கிழக்கு அக்னி மூலையில் வந்து தென்மேற்கு மூலையிலேயே ஒரு ரூம் போடுறோம். அக்னி மூலையில் என்ன பண்ணுங்க, சமையல் கட்டு வரைக்கும் டாய்லெட் பாத்ரூம் வர மாதிரி போட்டுருவாங்க. இப்போ அந்த நம்ம ட்ரைனிங் ஹால் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 அடி தள்ளி வரும். அந்த பாத்ரூமுடைய கிழக்கில் இப்போ பெட்ரூமுக்குள்ளே இருந்து கிழக்கு செவரை கிழக்கு அக்னி மூலையை திறப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக அந்த டைனிங் டேபிள் ஒரு 11 அடிக்குன்னா 11 அடிக்கும் டாய்லெட் பாத்ரூம் போடுவாங்க நீளமாக. அந்த ரூமுக்கு அக்னி மூலை வளர்ச்சி இதெல்லாம் வந்து என்ன அந்த வீட்டின் வீழ்ச்சின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறீங்க, ஒரு சதுரத்துக்குள்ளேயே வாய் மூலையில் போட்டுங்க, ஒரு சதுரத்துக்குள்ளேயே வெளியே நீள வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னது இதெல்லாம் வந்து கரெக்டுன்னு போயிங்க வாஸ்துப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாஸ்து பார்க்குற இன்ஜினியர்ஸு கட்டக்கூடிய மேஸ்திரிகள் எங்களுக்கும் தெரியும்னு சொல்லி பண்ணி போடுறாங்க. அவங்களே வாஸ்து. இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டினதையும் கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், மனைவியை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், வீடு கட்டுவதற்கு வாழ்வதற்கு. இப்போ இவங்களுக்கு ஆணி வேறு ஆட்டங்கான்ற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ அக்னி மூலை பற்றி பேசுனா என்ன பேசலாம்னு கேட்டிங்கன்னா இதுதான். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அக்னி மூலையில் அப்போ தூங்கலாமா? அக்னி மூலையில் தூங்கலாங்கம்மா. அக்னி மூலையில் 2வது பெட்ரூமாக போட்டுக்கோங்க. அக்னி மூலையில் முதல் பெட்ரூமா ஒரே ரூமாக போட்டு தென்மேற்கு மூலையில் தூங்கக்கூடாது. 2 BHK கட்டுறதுக்கான வசதிகள் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி டியூப்ளெக்ஸ் போடுறதுக்கோ வசதி இல்லை. சின்ன லேண்ட் ஒரு 600லேருந்து 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அதில் அக்னி மூலையில் வந்து தூங்கலாமா அப்படிங்கிறது. அதாங்க தென்மேற்கு மூலையில் ஃபஸ்ட்டு வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் தான் பெட்ரூம் ஃபஸ்ட்டு வரணும். அங்கே பெட்ரூமே வரல, அக்னி மூலை தான் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னாவே தலைவலி தான். அக்னி மூலை அங்கே வரலைன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வரும் அடுத்தது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சில அப்பார்ட்மெண்ட்டுகளில் எல் மாதிரி கட் ஆகிடும், நெருதி மூலையே இருக்காது. அக்னி மூலையில் தான் சார் மேல் கை அங்கே போட்டாச்சு இங்கே இது அப்படிங்கிறவங்க வந்து இதெல்லாமே வந்துங்க வாஸ்து குறைபாடு தான். இப்படி தயார் பண்ணியாச்சு ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டில் போய் வசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த போலி ஆட்டைக்கில் குழந்தை பிறந்த எப்படிங்க காலம் பூரா அப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பழகிக்கும். அப்போ 2வது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஜெனரேட் ஆகி குறைந்த அளவிலேயே போய் பெரிய முன்னேற்றம் இல்லாமல். இப்போ ரெண்டல்லே போகிறாங்க. இப்போ அதிகபட்சமாக இந்த வீடியோ பார்க்கும்பொழுது காம்பஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவங்களோட பெட்ரூம் வந்து சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னி மூலையில் இருக்குது, தென்கிழக்கில் இருக்குது அப்படின்னா அவங்க தான் அந்த ரூமை யூஸ் பண்ணாமல் தூங்காமல் இருக்கலாமா, இல்லை வேறு என்ன பண்ணாமல் விலகிடணும் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அப்படின்னா என்ன? தென்மேற்கு மூலை இல்லைனாலும் முதுகெலும்பு இல்லைங்கம்மா. ஒரு மனுஷன் நேராக நிற்கணும்னா சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நெருதி மூலை நல்லா இல்லைனாவே ஃபைனான்ஸ் பிரச்சனை வந்துடும். பண பிரச்சனை வந்து ஈசானி மூலை மட்டும் இல்லைங்க, வாயு மூலை மட்டும் இல்லைங்க, நெருதி மூலை நல்லா இல்லை. அது நெருதி மூலை நல்லா இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமே ஒரு வீட்டுக்கு.
அது ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு மாதிரின்னு சொன்னுங்க. அப்போ தான் அவன் நிமிர்ந்து நேரம் நிற்பான். சரி. அந்த மாதிரி நிற்கும் பொழுது தான் அவன் எல்லா வேலையும் செய்ய முடியும். தென்மேற்கு மூலை நல்லா இல்லைனாவே பிரச்சனை தான். அவங்களுக்கு வந்துங்க அக்னி மூலை நீளக்கூடாது, வாய் மூலை நீளக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற வீட்லேயுமே உயிர் சேதங்கள் ஆகிருக்குதுங்க. எங்கடா பிரச்சனை இருக்குதுன்னு சுற்றி சுற்றி பார்த்தா அழகாக போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் என்னாச்சுன்னா மதுரையில் போய் பார்க்குறப்பங்க தென்மேற்கு மூலையில் ஒரு ரூம், வடமேற்கு வாய் மூலையில் ஒரு ரூம், பெட்ரூம் போட்டாங்க. இப்போ இந்த பெட்ரூமுக்கு வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கிறதுக்கு வாய் மூலையில் டாய்லெட் பாத்ரூம். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரூமுக்குனுடைய ஈசானி பகுதி வந்து செகண்ட் பெட்ரூமுக்கு அக்னி மூலையாக மாறுது. செகண்ட் பெட்ரூமுக்கு வடமேற்கில் இருக்கிறதுக்கு அக்னி மூலையாக மாறுது. அப்போ அதுக்கு இப்படி போய்க்கல, இதுக்கு இப்படி போய்க்கல அப்படின்னு கொடுக்குறப்போ அதில் கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே. இப்போ அதை தான் கேட்குறப்ப அந்த அக்னி மூலையில் இருக்கிற அந்த ரூமை என்ன பண்ணால் நமக்கு வர பாதிப்பை தவிர்க்கலாம்? அக்னி மூலையில் இருக்கிற ரூம்பை வந்துங்க தூங்குறதுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்க. தென்மேற்கு நெருதி மூலையில் ரூம் இருக்கும்போது அக்னி மூலையில் தூங்குவது சிறப்பு, ஒன்றும் தவறு வராது. ஆனால் அக்னி மூலையிலேயே பெட்ரூம் போட்டு தூங்குவதும் தவறு தான். தென்மேற்கு மூலை இல்லாத காரணத்தினால ஃபஸ்ட்டு வந்துங்க ஒரு வீட்டில் வந்து தென்மேற்கு இல்லாமல் இருந்தாலுமே பிரச்சனை தான்மா. பிரச்சனை தான். இப்போ எந்தெந்த மூளை கட்டானா பிரச்சனை அப்படிங்கிறதும் போய்க்கலாம். அதுக்கு பின்னாடி ஓகே. ஈசானி மூளை கட்டானா தப்பு தான். அது வந்து பணத்தை மட்டுமே நம்பி இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய வேலையில் இருப்பாங்க, 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கூட சம்பாதிப்பாங்க. மாதம் பணம் வந்துடும். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து அவங்க டெல்லிக்கு போட்டுருவாங்க. இவர் தமிழ்நாட்டில் இருப்பார், ஹரியானாவில் இருப்பார், எங்கேயோ ஒரு பக்கம் மாற்றி இருப்பாங்க. அந்த மாதிரி பிரிச்சிடும். வீடு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நல்ல பண வளமெல்லாம் ஃப்ளோ கொடுக்கும். பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, பணம் சம்பாதிக்கிறதே வாழ்க்கை வாழ்வதற்கு. கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறது தான். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கும் தான் பணம் சம்பாதிக்கிறோம். அந்த வாழ்க்கையும் வாழ மாட்டோம், பணம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு 60 வயசு வரைக்கும் பணத்து மேலேயே குறியாக இருந்து போட்டு நான் 61வது வயசில் இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு வர முடியாது. 12 கல்யாணமே வாழல. 60 வருஷம் நான் எல்லா பக்கம் போயிட்டேன். இந்த வந்து நான் தீபாவளிக்கு வருவேன், நான் இந்த மாதிரி சில பண்டிகைகளுக்கு மட்டும்தான் வருவேன், மித்தபடிக்கு நான் வெளிநாட்டில் வெளியூரில் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வாஸ்து குறைபாடு தான். தென்கிழக்கு மட்டுமே ரூமாக இருக்கிறவங்களுக்கு தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அது என்ன ஆகுதுங்க, உச்ச பகுதி தான் அது வளருதுங்க. அது தெற்கு அக்னி மூலம் உச்சமாக இருந்து வளர்ந்தாலும் அந்த இடத்துல வந்து ஹாலில் படுத்துக்கணும். ஆமாங்க. அந்த மாதிரி இருந்துன்னா முடிஞ்ச வரைக்கும் தெற்கு ஒட்டி படுக்கிறதா சிறப்பு. தெற்கும் மேற்கும் சேருகின்றன. அந்த இடம் இல்லாத பட்சத்துக்கு இங்கே தூங்குறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க பழகிக்குவாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. அப்புறம் அவங்களே அங்கேருந்து வந்துடுவாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குன்னு கேட்டிங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுசிங் போர்டு, கவர்மெண்ட்டில் கட்டி கொடுக்குற வீடுகள்லாம் போய் பார்த்தோம். நான் வந்து எங்கெங்கே பார்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்துருக்கிறேன், நாமக்கல்லில் பார்த்துருக்கேன். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சார் எங்களுக்கு சொந்த வீடு வாசலில் நாங்கள் வாஸ்துப்படி கட்டிட்டோம், இவங்க கொடுக்குற இடத்துல தான் நம்ம இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நான் என்னங்க கவிழக்கூடிய கப்பலோ விபத்து நடக்கக்கூடிய வண்டியிலையோ பிரயாணம் பண்ணலாமான்னு கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, உங்களோட சௌகரியம். பணம் கொடுத்தும் கூட வாடகைக்கு வெளியே போய்க்கிங்க. விழுக போகுதுன்னு தெரிஞ்சு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்துங்க எத்தனையோ பேர் மெட்ரோ ட்ரெயின் போடுறப்போ மேலே இது விழுந்து செத்தவங்க எத்தனை பேர் சென்னையில் இது கட்டி முடியக்குள்ள பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக. இதெல்லாம் ஏன் அவங்க மேலே விழுகுது, ஏன் அவங்க போகிறப்ப போய் விழுகுது? எல்லாரும் போயிட்டு தான் நிற்கிறாங்க, உயிரோடுங்களே கேட்டுட்டு இருக்கிறோம், செத்தவங்க கேட்க முடியாது. அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அதனால் நான் என்ன சொல்கிறேங்க, அது ஏன் விழுகுது அப்படின்னா இந்த மாதிரி அகால மரணங்கள் வருவதற்கு காரணம் வந்து வீட்டினுடைய வாஸ்துவில் பிரச்சனை இருக்கிறவங்கள போய் மாட்டிக்குவாங்க. இதனால் வந்துங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி தவறான இடம்லாம் இதே அந்த தவறான இடத்தையும் கூட ஒருத்தருக்கு நம்ம ரைட்டாக பண்ணி கொடுத்தோம். கொஞ்சம் திருத்துங்க, சின்னதாக கல். இவங்க என்ன கவர்மெண்ட் கட்டடம்னா இவங்க ஒரு கல் வாங்குற கூட யோசிக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நாம செலவு பண்ணணும்? இப்போ என்னங்கிறங்க, இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னா ஒரு துர்நாற்றம் அடிக்கிறதுனா நாம் வந்து ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறதுனாலையோ ஒரு வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வதனால தவறு இல்லை. அந்த மாதிரி நம்ம தானே வாழ்கிறோம். இங்கே இருக்கிற எறும்பு சுவாசிக்குது, இங்கே இருக்கிற கட்டெரும்பு வருது, இது வருது அது வருதுன்னு சொன்னால் கொசுவும் கூட அந்த வாசனை நுகருதுன்னா அப்போ அந்த வாசனை நமக்கு வேண்டி செய்யப்பட்டது. நாம தான் வாசனை உள்ள இடமா மாற்றணும். அப்போ வந்து நம்ம என்ன வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு முறை தான் வாழ்கிறீர்கள். அதில் தவறான பயணம் வந்து தவறை கொடுக்கும். உங்களுடைய நல்ல இடமா இருந்தால் ஆணிவேர் ஒவ்வொருத்தருக்கு அப்பா அம்மா வீடு நல்லா இருக்கும். சென்னையில் வந்து இருக்கிற வீடோ, பெங்களூரில் இருக்கிற வீடோ, மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிற வீடோ போய் தவறான வீட்டில் உட்காந்துட்டாங்க கூட அவன் ஜெயிச்சிருவான். கொஞ்ச நாளில் ஜெயிச்சு குயிக்காக அந்த வீடு என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். உனக்கு உனக்கு வேலை இல்லைப்பான்னு துரத்தி விட்டுருவாங்க. சில பேர் அழுதுட்டு வருவான் வேலையிலேன்னு. அப்புறம் கூப்பிட்டு, சார் இந்த என்னன்னு தெரியல, எங்கள் சொந்த வீடு நல்லா வாஸ்துப்படி கட்டுன்னு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஃபேக்ட்ரியில் தீ பிடிச்சிக்குவேன் வந்து 1 மாதத்தில். அங்கேருந்து 30 தொழிலாளர்கள் செத்து போயிட்டாங்க. நல்லா வரும். அந்த வீடு என்ன பண்ணுங்க, இவனை எஸ்கேப் பண்ணி அவங்க சட்டை போட வச்சு வெளியே கொண்டு வந்து காப்பாற்றிருக்கு. புரிய மாட்டேங்குதம்மா. நான் விளையாட்டாக சொல்லலை, தப்பிச்சவங்களும் எங்கிட்ட இருக்கிறாங்க, கிளைண்டாக இருக்கிறாங்க. எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, நல்லா வாஸ்துப்படி வீடு கட்டி கொடுத்துன்னு அழகாக கேட்பாங்க, தம்பி இது வரைக்கும் கூலிக்காரனாக இருந்தப்பா நீயே,
உன்னுடைய பெயர் இன்று முதல் முதலாளி. பா. முதலாளி ஆக்குவதற்கு அந்த இடத்துல அளவு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்து நீ அங்கேயே நின்றுட்டு தான் இருப்ப. அதை கொடுக்க மாட்டேன் நான் துரத்தி விடுறப்ப தான் நீ வெளியே வருவ. வெளியே வந்து என்ன பண்ணுவேன், சொந்தமாக ஒரு ஏதோ ஒரு வேலையை செய். கண்டிப்பாக மிகப்பெரிய ஓனராக வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர்த்த கவர்மெண்ட் எம்ப்ளாயவே நிறுத்தி தொழில் பண்ண வச்சிருக்கிறவங்க நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரத்தை மதுரையில் கொடுத்துருக்கிறார் தொழிலதிபரா. தொழிலுக்கு நல்லா வந்துட்டாங்க. வேலை விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அது நான் சொல்லவே இல்லைங்க, அவங்களே விஆர்எஸ் கொடுத்துருவாங்க. சார் நல்லா போகுது சார் தொழில் அப்படின்னு உட்காந்துக்குவாங்க. இது நல்லா இருக்குது சார், 9 மணிக்கு சல்யூட் அடிக்கணும், இது பிரச்சனை இல்லை. தொழிலதிபராக இருக்கிறது சிறப்பா இருக்குது. தொழிலதிபராக இருக்கிறதுக்கும் வீடு வேலை செய்ய வேண்டும். இப்ப வேலைக்கு போய் நான் ஹையஸ்ட் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே சூப்பர்னு நான் சொல்ல முடியாதுங்க. எந்த சம்பளம் வாங்கல, அதே சமயம் சம்பளம் வாங்குறதுலயும் ஒரு கில்லாடித்தனம் இருக்கு. 3 லட்ச ரூபாய் சம்பளத்தை 3 கோடியை உயர்த்தருக்கு வழி பண்ணோம். அவங்களுக்கு அந்த நாலேஜோ இதோ எதுவுமே தேவையில்லைங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அவங்களால அவுட்புட் கொடுக்க முடியும். ஆனா அதுவே சிறப்பா போயிடும். மேல இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும். உங்களை விட பெட்டரா பண்றவங்க இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு வாஸ்துல வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வாங்கி கொடுத்துரு. பெற்றுக்கொள்ளும் தகுதியை ஏற்படுத்துவது வாஸ்து. நான் இதைத்தான் திருப்பி எல்லா இதுலயும் சொல்லிட்டே இருக்கேன். நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா, இந்த அக்னி மூலையினா பயந்துக்கிறது, வாயு மூலையினா பயந்துக்கிறது, நெருதி மூலையினா பயந்துக்கிறது, உங்களை வந்து பயப்படுத்துறதுக்கு நான் இந்த துறைக்கு வரவில்லை. நீங்கள் இருக்கிற நேரம் உங்களுடைய வாழ்க்கையை அதாவது கொண்டு போகுது, உங்களுடைய வாழ்க்கையை நடத்துது. வாடகை வீடோ சொந்த வீடோ ஏதோ ஒத்திக்கை இருக்கிறீங்க, எப்படியோ இருந்துக்கும். ஆனா அந்த இடம் உனக்கு வேலை செய்யும். அந்த இடம் வேலை செய்யும். இப்ப அப்பா அம்மா வீடு நல்லா இருக்குது, நாங்க ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கிற குதூகலமா ஒரு பையன் மட்டும் வர்றான்னா சென்னைக்கு, அவன் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் உட்காந்துருப்பான். அந்த ஹாஸ்டல் நல்லா இருக்காது. அப்பதான் அவன் பார்த்தா மேனேஜரா ஏதாவது போயிட்டே இருப்பான். சில பேருக்கு வீடு நல்லா இருக்காது, கிராமத்துல இருக்கிற வீடு. இங்க வந்து அவங்களும் இருப்பாங்க, கூட இருக்கிற ஒரே ரூம்ல தான் 2 பேரும் கூட பிடிக்கிறோம். இவன் மட்டும் எஸ்பி ஆயிட்டா நான் வந்து சூப்பரா இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் வந்த மாதிரியே இருக்கிற, வளரவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சொந்த வீடு. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பா கொடுக்கக்கூடிய ஆக்கம் ஊக்கம், அந்த இடத்தினுடைய தன்மை, அது பெற்றுக்கொள்ளும் தகுதியை அடைந்து விடுகிறது. இவங்க இங்க வந்து நல்ல தொழிலுக்கும் போயிடுவாங்க. சில பேர் வந்துங்க வெளிநாடு போய் நான் சம்பாரிச்சுட்டு வந்து இங்க தொழில் பண்ணிக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அசட்டே இல்லை, ஒரு 50 லட்சம் சம்பாரிச்சிட்டீங்க, வந்து தொழில் பண்ணலாமே, அது 500 கோடியும் கூட மாறுமே. இப்ப எல்லாத்தோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, படி நல்லா வருவேன், கரெக்ட். எல்லாத்தையும் படிக்க வைக்க முடியாதுமா. ஒரு ஐஏஎஸ் படிச்சவரோட மகனும் கூட மக்கா இருக்கிறான். அடுத்தது வந்து அவனுடைய பிறப்பின் ரகசியம் எதுவோ, அவன் வந்து எதுவும் பெரிய ஆளா வருவான். கடவுள் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு கீ கொடுத்துருக்கிறாரு, மாஸ்டர் கீ. அந்த கீ எப்ப வெளிப்படும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் சிறப்பாக இருக்கும்போது வெளிப்படும். ஒவ்வொருத்தர் குதிரை அடிக்கிற மாதிரி குழந்தைகளை சும்மா வச்சு, நீ இதுதான் படிக்கணும், இதுதான் வரும், இதுதான் பண்ணணும். அப்படி வந்துங்க நம்ம கிட்ட களிமண் கொடுத்தா நமக்கு வேணுங்கிற பொம்மையை செஞ்சுக்கலாங்க. நம்ம குழந்தை வந்து அதே மாதிரி வரணுங்கிறது பார்க்கறது ஆதரவு காரியமே இல்லை. அது எதுக்கோ வந்திருக்குது, அது ஏதோ பண்ணும், என்னமோ இதுல பெரிய ஆகும். அப்ப வந்து அதை பெற்றுக்கொள்ளும் தேதி அதுக்கு என்ன டெவலப்மெண்ட் வருதோ அதுல பண்ணிட்டு ஒண்ணு சும்மா இருப்பாங்கம்மா. 30 வயசுல சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்க, 60,000 அப்துல் கலாம் மாதிரி கடைசியிலையும் கூட ஆகலாம். எப்ப ஆகலாம்? அது ஆகலாம். ஆகும்போது கண்டிப்பா கொண்டு போயிடும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய இடம் பெற்றுக்கொள்ளும் தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்பொழுது அவர்கள் பெரிய ஆளா வர்றாங்க. அப்ப வந்து இங்க மிலிட்டரிக்கு போகணும்னு சொல்லிட்டு 55 வயசுல ஆசைப்பட்டா முடியுமா? சேதிக்கு வாங்கலாம். 45லயே துரத்தி விட்டுறாங்க. முதல்லாம் கூட கொஞ்சம் நாள் வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல ஏடையா எங்க ஊர்ல அப்படியெல்லாம் பேசுவாங்க. இவரெல்லாம் மிலிட்டரியில் இருந்தவரப்பா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப காலம் இருந்தவங்க. அப்ப வந்து பணிபுரிய இருக்கீங்க என்னன்னா, இளைஞர்கள் படை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்து வெளியே விட்டுட்டே இருக்காங்க. அப்ப அதை இவங்களும் வெளியே வந்து அந்த மாதிரி நாட்டுப்பற்றுள்ளவர்களை வந்து இங்க வந்து பார்த்தா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி வரைக்கும் பார்த்துருக்காங்க. செக்யூரிட்டியினுடைய நம்பர் 1 சூப்பரான ஆளுகளா வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தியாகத்துக்கு இங்க கிடைக்கக்கூடிய பரிசே வந்து இவ்வளவுதான் இருக்குது. நான் யோசிப்பேங்க, இதெல்லாம் தவறுதான். அவங்கள வந்து ஆனா அவங்க வந்து சூப்பரா நாட்டை பாதுகாப்பது போல் அவர்களுடைய பேங்கோ அந்த வீதியோ எல்லாமே பாதுகாப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு துறையில அவங்க பெரிய ஆள். அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. பாதுகாக்கிறதுல அவங்க சூப்பர், அதாவது சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். உண்மையாவே எந்த திட்டும் போகாம பாத்துக்குவாங்க. அதனால அவங்க வந்து அவங்களை அந்த பணிக்கு வச்சுக்கிறாங்க. நான் அதை தவறா நினைச்சேங்க, இப்போ வந்து அது ரைட்டா நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்துங்க சின்ன காசெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க, சூப்பரா கொடுத்து அருமையா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து நின்று சல்யூட் அடிக்கிறது இல்லைங்க. அவங்கள இந்த மாதிரி புதுசா வேலைக்கு வர்றவங்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்க பக்காவா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பெற்றுக்கொள்ளும் தகுதி அப்படிங்கிறது இதுதான். இந்த வாஸ்துல வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, யார் எதுக்கு சிறப்போ அந்த சிறப்பை கொடுப்பதற்கு
நல்ல விஷயங்கள், வேலையை விட்டு நின்று போவாங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, நின்று போகும். ஒரு இடம் தீப்பிடிக்க போகுதுன்னா அவங்க வந்து அந்த இடத்த மாத்தக்கூடிய விஷயத்தை பண்ணி கொடுக்கும். அப்போ அதெல்லாம் வீடு நல்லா இருந்துன்னு வச்சுக்க, இண்டிகேட் பண்ணு. அந்த ஓனர் என்ன பண்ணுவாரு, நான் ஏதோ ஒன்று நீ காலி பண்ணீர் அப்படின்ட்டு இடத்த, சார் நான் 10 வருஷமா இங்க தொழில் நடத்துறேன், 2 மாசம் தான் டைம், போயிரு வெளியே அப்படிம்பாங்க. போயிடுவாங்க. அந்த இடத்துல வேறவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க, அந்த இடம் மோசமான இடமா போக போகுது. இவங்க வந்து இவங்களோட அசட்டையும் காப்பாத்தி, இவங்களோட இதையும் காப்பாத்தி இவங்க வெளியே வந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி ஐயோ நான் வச்சிருந்தேன், நான் என்ன ஆயிருக்கிறது அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ காப்பாற்றப்படுகிறாய் என்றால் உன் வீடு உன்னை காப்பாற்றி விடும். நீ எந்த இடத்துல இருந்து உனக்கு ஒரு விஷயம் வந்து இப்ப பேசிட்டே இருக்கிறோம், உங்களையே பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லது போ, சரி ஆயிட்டு உங்களுக்கு பாடம் வரும்னு அர்த்தப்பா, நீங்க அடுத்தது முயற்சி பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான். அதுக்கு வேண்டி செஞ்சுட்டு இருக்கிறதே செய்யணும். அதுக்கு தடை வருதுன்னா கண்டிப்பா இது சிலது வந்து செஞ்சுட்டு இருக்கிறது செவ்வனே செய்வதற்கும் சிறப்பாக செய்வதற்கும் மேலும் மேலும் செய்வதற்கும் புது புது மேடைகளை கொடுத்துட்டே இருக்கும். வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும் உச்சத்துக்கு. அதுக்கு காரணம் இவர் அதுக்காக பிறந்திருக்கிறார், அதை செய்வார். அக்னிமூலை என்ன ஒண்ணு, அக்னிமூலையில் கரெக்டா வச்சுட்டோம்னா, அந்த இடத்துல குழியோட வச்சுட்டோம்னா திருட்டு, தீ விபத்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குங்க. அதாவது வீட்டுல அதாவது நல்லா இருக்கிற இடத்துல வந்து பெருசா திருட்டு போனதே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து வாஸ்துப்படி உள்ள வீட்டுல திருட்டு போச்சு சமீபத்துல. இப்போ லேட்டஸ்டா 6 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடு பார்த்து தெளிவு பண்ணிட்டோம். அந்த வீட்டுல வந்து வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள் போயிடுச்சுங்க. அவங்க கால் பண்ணி அடுத்த நாள் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி போயிடுச்சு. அம்மா பயப்படாதீங்கம்மா, 2 நாள் உங்க பொருள் உங்க வீட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்துருச்சுங்க சார் அப்படின்னு அவங்களே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அவங்களே அந்த வாடிக்கையாளரே கூப்பிட்டு சொன்னாங்க. இந்த எபிசோடு அவங்க கூட பார்ப்பாங்க, உங்களுக்கு கால் பண்ண சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரீசன் என்னன்னா, நல்லா இருக்கிற இடத்துல திருட்டு போகாதம்மா, கெட்டது நடக்காதம்மா. அப்ப 2வது, நம்மளுடைய எண்ணங்கள் இது வரைக்கும் கெட்டதாகவே இருந்தாலும் நல்ல வாஸ்துள்ள இடத்துக்கு போயின்னு அவங்க அங்க தூங்கி எந்திரிச்ச உடனே கண்டிப்பா எல்லாம் மாறும்.